வெல்கம் டு விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம், ரெண்டு வீட்டுல பிரியாணி செய்ய பசங்களோட சேர்ந்து பிரியாணி செய்ய போறோம். சரி, புதுசா ஒரு கண்டென்ட் புதுசானாலும் நல்லா பண்றதுதான். சரி, அப்படியே விளாக் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு பாருங்க. பாப்போம். முன்னாடி பொருள்லாம் எதுவும் வாங்கல, அதை வாங்கிட்டு போறதுல வாங்கிட்டு போவோம். நாலு கிலோ செய்ய போறோம். 4 கிலோ. ஆமா, யார் செய்ய போறோம்? அதான் எல்லா பசங்களும் செய்யணும். அதுதான் நான் இது எடுத்து சொன்னேன், அந்த புல்லட் இருக்குல்ல, சீரியஸ்மா செகண்ட் குவாலிட்டி, அது எடுத்து சொன்னேன். 4 கிலோ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன வாங்கிருக்கோம், அரிசி மட்டும் தான் வாங்கிருக்கோம். அப்புறம் தக்காளி, வெங்காயம், சிக்கன் வாங்கணும். ஏன்னா அவன் கூட வார்த்தை இருந்தா நாளை கண்ணுன்னு பாக்காதீங்க, அவன் வந்து வயிற்று கழிச்சு நாய் வருதுன்னு போயிட்டான். நாய் வருதுண்ணே, என்ன உங்களுக்கு வராதானே? இப்ப வந்து நான் போயிட்டு வெளியே வச்சாங்கலாம் நன்றா 2 கிலோ இருக்குமா? போலாம். எப்பவுமே எனக்கு பெருசா இருப்பான் பழக்கம், சின்ன சின்னதாக்கு பழக்கம். 2 கிலோ கரெக்டா இருக்குமா? எப்படியா கணக்கு கரெக்டா இருக்கா? அப்புறம் புதினாவா? கருணக்கிழங்கு போடலாமா? பழப்பழம் போடலாமே. ஒன்று போதுங்களா? ஒன்று போதும். பிரியாணி 2 கிலோ விட்டா எதுவும் ஆயிடாது. 4 கிலோ சேரும். ஒன்றே அதிகம் தெரிஞ்சு. ஆமா ஆமா, இனிப்பா டேஸ்டே வராது. பக்கம் நான் வீட்டுக்கு போறோம், கசக்கு தீவிரம் போட போறானுங்க. அவ்வளவு குறைச்சு டிஸ்கவுண்ட் போடுங்க, வீடு எல்லாம் எடுக்கிறேன். டிஸ்கவுண்ட் போடுங்க, வீடு எல்லாம் எடுக்கிறேன். சின்னதா கூறு மாதிரி பழுத்து எல்லாம் வேணாக்கா. பச்சை மிளகா குத்துருங்க. கொத்தமல்லி தான், அப்புறம் கொத்தமல்லி தான். ஆமா ஆமா, இஞ்சி போட்டு பேஸ்ட் வேணும். இஞ்சி வேணாம், போட்டதுனால பிரியாணில இஞ்சி போட்டு அரைக்கணுக்கா. மிக்சிலாம் கிடையாது, நாங்க வயலுக்கு போறோம். அரைக்க முடியாது, என்ன பண்றது, வயலுக்கு போறோம் நாங்க. எலுமிச்சை இருக்கா? மெயின் டிஷ் அது இல்ல, அவ்வளவுதாங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. கத்திரிக்காய் 2 கிலோ போதா? பிரியாணிக்கு 1.5 கிலோ, அது 1/2 கிலோ. இது வந்து பாத்தீங்கன்னா தர்கம், இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கணும். எத்தனை ப்ரோ சிக்கனு? 4 கிலோ சிக்கனு. ஓகேங்களா? ஒரு 4 கிலோ சிக்கனு, 4 கிலோ சிக்கன். தோல் வேலை பிரியாணி வயிற்று கலகம் போயிட்டு உன்னோட பதவி வாங்கிட்டா. என்ன பண்ற நீ? சும்மா பிபி மாதிரி சும்மா நிக்கிற. அது அவனுக்கு ரெக்கமான கூட வரணும். தனியா பேசுறது கட் பண்றான். வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பண்ணியாச்சு. ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. மசாலா வாங்கணுமா? மசாலா மட்டும் தான் வாங்க போறேன். அறிவாளி திறமை எங்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆய் போற கேப்ல 5 ரூபாய் அடியா? ஓடு
ஏட்டான்டா அவ்வளவு தூரம் கோபி என்ன பண்றீங்க டிம்பா டிம்பா பாவண்டா டென்ஷன் ஆகறேன் நான் வெளிய போனேன் தெரிஞ்சுமா யாரா என்ன கேக்குறீங்க வாச்சிலாம் ஹே 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 தக்காளி எத்தனை பேருக்கு தெரியும் நண்பர் பண்றாரு அத அப்பா எலுமிச்சப்பழம் ஜூஸ் மாதிரி பச்சை எலுமிச்சை புஞ்சிட்டு தண்ணி ஊத்திக்கிறார் 11 மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணும் கலக்குவா அதெல்லாம் ஒண்ணும் என்ன பண்றா யாரு டேஸ்ட் இது கேவலம் நான் முடிச்சிடுறேன் இன்னொரு எலுமிச்சை பழம் தண்ணி ஓகே गाइस தக்காளி வெங்காயம் வதங்கியாச்சு மூஞ்சில விட்டு போறேன் மசாலா மஞ்சத்தூள் மொத்தமா கலருங்க அப்படியே சுத்தி கொண்டு bro கம்மியானடா பாவி சரியான ஆட்டம் கடைசி வரையும் நான் சாடி இது போடணும் கறி போடணுமா சொந்த முன்னாடி வா கறி அச்சா அவுட்ரா தண்ணி அதிலே போ எலுமிச்சை பழம் தயிர் பத்திரி வாங்க போறானா ரொம்ப சொல்லு கொட்டு மாவு கொட்டு கொத்தமல்லி பின்னாடி அம்மால யாரா தரோம் கரெக்டா புறவா தரோம் ஒரு டிராப் குடுறேன் சரி 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 அரிசி நீ தேவைதான் ஒண்ணு இல்ல இது பாரு பெட்ரோல் வாங்கிக்கோ பெட்ரோல் போறேன்னா சொன்னாங்க ஏய் அதுடா நெருப்பு காட்டுற நெருப்பு பாரு வாங்கிச்சு பாருடா ஃபர்ஸ்ட் நானே ஏய் பொட்டா பண்டா சேவுனடா காந்தமட பிராண்டிங் ஆனாடி பண்றீ தண்ணி ஊத்தியா ஏய் சூப்பரா வந்துச்சுடா சூப்பரா வந்துச்சு தெரியல லைட்டா இங்க வாடா இப்படி முட்டாணி பக்கத்துல வந்தாங்க மணி மேல கொஞ்சம் இன்னும் பிச்சு போறேன் மடி மேல வைத்து கொண்டு வர வேண்டியதான் நல்ல வார்த்தை வர இங்க கொட்டு இது பா நீங்க ஃப்ரீயா தான பசங்களோட வந்து ஆளு ஒண்ணு தான அதான் கொட்ட நான் பிச்சு அஞ்சு மட்டும் கொட்டாங்க ஏய் அடியில கையில போடுறது ஆஃப் பண்ணிருந்தே இரு நானே ஸோ கைஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஒரு நல்லபடியாக அருமையான பசங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பரான ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு கொடுத்து போட வேண்டியது தான். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.